வணக்கம். சேல்ஸ்ஃபோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய சிஸ்டம்ல ஆயிரக்கணக்கான யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கெல்லாம் யார் எதை பார்க்கணும், எதை செய்யணும்னு எப்படி கரெக்டா ஆக்சஸ் கொடுக்கறது? வாங்க, அத பத்தி தான் இந்த பகுதியில விரிவாக பார்க்க போறோம். ஆமா, இதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கலு. யோசிச்சு பாருங்க, சேல்ஸ் டீமுக்கு ஒரு விதமான ஆக்சஸ் வேணும், சர்வீஸ் டீமுக்கு வேறொன்னு வேணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆக்சஸ் கொடுத்தா என்ன ஆகும்? மொத்தமும் குழப்பம்தான். டேட்டா செக்யூரிட்டி பாதிக்கப்படும், வேலையும் ஒழுங்கா நடக்காது. அப்போ இதுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் கிட்ட என்னதான் தீர்வு இருக்கு? இந்த பிரச்சனைக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கிற தீர்வு தான் ப்ரொஃபைல்ஸ், அதாவது சுயவிவரங்கள். இது ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த கருவி. சொல்லப்போனா இது ஒரு மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஒவ்வொரு யூசருக்கும் அவங்க என்ன பார்க்கணும், என்ன செய்யணும்னு இதுதான் முடிவு பண்ணும். வாங்க, இத பத்தி இன்னும் டீப்பா போய் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, சேல்ஸ்ஃபோர்ஸோட டிஜிட்டல் கேட் கீப்பர்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிறது, யூசர்ஸ் என்ன பார்க்கணும்னு எப்படி கண்ட்ரோல் பண்றது, அவங்க என்ன செய்ய முடியும்னு எப்படி முடிவு பண்றது, அப்புறம் லாகின் ஆக்சஸை எப்படி லாக் பண்றது, கடைசியா அந்த ப்ரொஃபைல்ஸோட உண்மையான பவர் என்னன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க முதல்ல ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். சேல்ஸ்ஃபோர்ஸ் நமக்கு இயல்பாகவே கொடுக்குற இந்த ப்ரொஃபைல்ஸ் தான் ஆக்சஸ் கண்ட்ரோலோட அஸ்திவாரம். இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது சேல்ஸ்ஃபோர்ஸ் கூடவே வருது. நம்ம இதை மாத்தவோ டெலீட் பண்ணவோ முடியாது. இது ஒரு சேஃபான ஃபவுண்டேஷன் மாதிரி. இதுக்கு மேலதான் நம்ம தேவைகளுக்கு ஏத்த மாதிரி புதுசா உருவாக்கிக்க முடியும். இப்ப நீங்க பாக்குறது சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஐல இருக்கிற ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸ் லிஸ்ட் தான். பாத்தீங்களா? சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸ்டாண்டர்ட் யூசர், ரீட் ஒன்லின்னு இப்படி நிறைய இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. இந்த 3 பொதுவான ப்ரொஃபைல்ஸை பாருங்களேன். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு முழு கண்ட்ரோலும் இருக்கு. ஸ்டாண்டர்ட் யூசரால ரெக்கார்ட்ஸை பார்க்க, எடிட் பண்ண, டெலீட் பண்ண முடியும். ஆனா ரீட் ஒன்லி ப்ரொஃபைல் இருக்கிறவரால வெறும் பார்க்க மட்டும்தான் முடியும். அவங்களோட பவர் லெவல் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு புரியுதா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ப்ரொஃபைலோட முதல் பெரிய சக்தி. அதாவது ஒரு யூசர் லாகின் பண்ணதும் அவங்க கண்ணுக்கு என்னென்ன தெரியணுங்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு யூசரோட ப்ரொஃபைல் அவங்க எந்த பேஜ் லேஅவுட்டை பார்க்கணும்னு முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு, சேல்ஸ் டீம் ஒரு அக்கவுண்ட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும். ஆனா சர்வீஸ் டீம் அதே அக்கவுண்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் வேற மாதிரி தெரியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இல்லையா? இன்னும் ஒரு படி உள்ள போனோம்னா ஃபீல்டு லெவல் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு. இது மூலமா ஒரு பேஜ்ல இருக்கிற குறிப்பிட்ட ஃபீல்ட்ஸை சில யூசர்ஸ்க்கு மட்டும் மறைக்கலாம். இல்லனா அவங்களால பார்க்க மட்டும்தான் முடியும், எடிட் பண்ண முடியாதுன்னு செட் பண்ணலாம். ஒரு டீலோட வேல்யூ மேனேஜருக்கு தெரியலாம், ஆனா டீம்ல இருக்கிற மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா இதை வச்சு ஈஸியா பண்ணிடலாம். இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல் இருக்கு. அத மறக்கவே கூடாது. அதாவது எப்பவுமே எது ரொம்ப கட்டுப்பாடா இருக்கோ அந்த செட்டிங் தான் ஜெயிக்கும். ஒரு ஃபீல்ட பேஜ் லேஅவுட்ல தெரியற மாதிரி வச்சிருந்தாலும் ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டியில அதை மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா யூசருக்கு அது தெரியவே தெரியாது. ஸோ த மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் செட்டிங் ஆல்வேஸ் வின்ஸ். கடைசியா டேப் செட்டிங்ஸ். ஒரு யூசர் எந்தெந்த ஆப்ஜெக்டோட டேப்ஸை பார்க்க முடியும்னு இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். இதுல 3 லெவல் இருக்கு. டிஃபால்ட் ஆன்னா டேப் எப்பவுமே தெரியும். டிஃபால்ட் ஆஃப்னா யூசர் தேடினா கிடைக்கும். ஆனா டேப் ஹிடன்னு செட் பண்ணிட்டா அந்த யூசரால அந்த டேபை பார்க்கவே முடியாது. ஓகே, யூசர்ஸ் என்ன பார்க்கறாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ அவங்க என்னவெல்லாம் செய்ய முடியும், அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இதுதான் ப்ரொஃபைலோட ஆக்ஷன் ஓரியன்டட் சைடு. இங்கதான் நம்ம கிரெட் பெர்மிஷன்ஸ் பத்தி பேச போறோம். அதாவது கிரியேட், ரீட், எடிட், டிலீட். உருவாக்கலாம், படிக்கலாம், திருத்தலாம், நீக்கலாம். இந்த இமேஜ்ல பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் சரி, கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் சரி, இந்த 4 பெர்மிஷனையும் ப்ரொஃபைல் மூலமா எவ்வளவு அழகா கண்ட்ரோல் பண்ணலாம்னு காட்டியிருக்காங்க. சாதாரணமா ரெக்கார்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதை தாண்டி ப்ரொஃபைல்ஸ் மூலமா சில பவரான சிஸ்டம் லெவல் பெர்மிஷன்ஸையும் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு, ரிப்போர்ட்ஸை மேனேஜ் பண்றது, இல்லனா டேட்டாவை இம்போர்ட் பண்றது. இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் அட்மின்ஸ் இல்லனா மேனேஜர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான பெர்மிஷன்ஸ். ஒரு யூசரால ரிப்போர்ட்ஸ் உருவாக்க முடியுமா, டாபிக்ஸ் அசைன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனா முக்கியமான வேலைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பெர்மிஷன்ஸ் யூஸ் ஆகும். இதனால ஒவ்வொரு யூசரோட வேலையையும் ரொம்ப துல்லியமா நம்மால வரையறுக்க முடியும். சரி, இப்ப நம்ம கண்ட்ரோலோட கடைசி லேயருக்கு வந்தாச்சு. ஒரு யூசர் சிஸ்டம்குள்ள லாகின் பண்றதே ப்ரொஃபைல்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கம்பெனி முழுக்க ஒரு பொதுவான பாஸ்வேர்ட் பாலிசி இருக்கலாம். ஆனா ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணி சில குறிப்பிட்ட டீம்ஸ்க்கு, உதாரணமா ஃபைனான்ஸ் டீம்க்கு, இன்னும் ஸ்ட்ரிக்டான பாஸ்வேர்ட் ரூல்ஸை நம்மால செட் பண்ண முடியும். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்.
யூசர்ஸ் ஆஃபீஸ் நேரத்துல மட்டும்தான் லாகின் பண்ணணும், அதுவும் நம்ம ஆஃபீஸ் நெட்வொர்க்ல இருந்து மட்டும்தான் லாகின் பண்ணணும்னு நம்மால கட்டுப்படுத்த முடியும். இது நேரம், இடம் ரெண்டுலயுமே ஒரு கேட் கீப்பர் மாதிரி வேலை செய்யும். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய பாதுகாப்பு இது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ப்ரொஃபைலிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லான முக்கியமான ஒரு விஷயம்னு. இது சேல்ஸ்ஃபோர்ஸ்ல யூசர் ஆக்சஸ கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மாஸ்டர் ரூல் புக். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ப்ரொஃபைல் தான் சேல்ஸ்ஃபோர்ஸ்குள்ள ஒரு யூசரோட மொத்த உலகத்தையும் முடிவு பண்ணுது. அவங்க என்ன பார்க்கணும், அவங்க என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் வரையறுக்கிற ஒரு அடிப்படை அஸ்திவாரம் இது. ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா ஒவ்வொரு பிசினஸ்க்கும் தனித்தனி தேவைகள் இருக்கும் இல்லையா? உங்க கம்பெனியோட ஸ்பெசிபிக் ரூல்ஸ்க்கு இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல்ஸ் மட்டும் பத்தலைன்னா என்ன பண்றது? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கஸ்டம் ப்ரொஃபைல்ஸ்ங்கிற உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது.